ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஜிப்ஸியும் டைஸியும் வச்சு பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஜிப்ஸிலேருந்து இந்த மாதிரி கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளக்கிளையாக இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஒடிச்சதுலேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்திக்கோங்க, குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு இதை இன்றைக்கி நம்ம கோர்த்து தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன பஞ்சு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாதாரணமான பூ கட்டுற நூலில் பாருங்கள், இந்த மாதிரி 2 சுற்று 3 சுற்று சுற்றிட்டு பூக்கட்டை தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கயிறு முடிச்சு போடுற மாதிரி 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து பூக்கட்டை தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த பிரைடல் வேணியை ரெடி பண்ணலாம். அதுக்காக தான் நான் கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டு காமிச்சேன். இந்த மாதிரி பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து டைசி பாருங்கள், இந்த மாதிரி டைசியும் நல்லா ஒரு பெரிய பஞ்ச் மாதிரி கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு பொக்கே ஷாப்பில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய பூ மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி பாருங்கள், டைசி வந்து குட்டி குட்டியாக காம்பு விட்டு கட் பண்ணிக்கோங்க. நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க. ஊசியில் வந்து டைசியோட காம்பியை இந்த மாதிரி பாருங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு லாஸ்ட்டாக கொண்டை சுற்றி பிரைடல் வேணி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நீளமாக நூல் விட்டு. அப்படி இல்லைன்னா ஜடையில சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட்டாக நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம காம்பை கோர்த்துட்டு நல்லா இறுக்கமாக 2 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், டைசி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு காம்பை விட்டு கட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி காம்போட சென்டராக பார்த்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ரவுண்டாக கோர்க்கும் போது தான் நம்மளுக்கு நீட்டாக மாலை கட்டு கட்டின மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். ஊசி வந்து ரொம்ப பெரிய ஊசியாக தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சைஸ் ஊசியிலேயே நம்ம நூலை கோர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், ரவுண்டாக கோர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். இந்த மாதிரி கம்மியாக கோர்த்துக்கோங்க. கேப் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்பிள் கலர்லேயே பிரைடல் வேணி வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரி மெத்தட்லேயே கோர்த்துக்கிட்டு வரலாம். அப்படி இல்லைனா இடையில ஜிப்ஸி கோர்த்துக்கோங்க. இல்லைனா ஜிப்ஸி கலர் பண்ணி கூட கோர்த்துக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. இதே மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து இந்த மாதிரி நகர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கம்மியான அளவு கோர்த்துட்டு இடையில ஜிப்ஸி கோர்த்துக்கலாம். பாருங்கள், ஜிப்ஸி கோர்க்கும் போது இந்த மாதிரி கட்டி நம்ம பஞ்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கும் போது தான் நம்ம ஈஸியாக கோர்க்க முடியும். நம்ம தனித்தனியாக கிளையாக இருக்கிறத எடுத்து கோர்க்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன குட்டி குட்டியாக பஞ்சு மாதிரி ரெடி பண்ணி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டு 2 லேயர் வர மாதிரி கோர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பர்பிள் கலர் ஃப்ளவர் கோர்த்துக்கலாம் கொஞ்சம் நீளத்துக்கு. மறுபடியும் ஜிப்ஸி கோர்த்துக்கலாம். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேணும்னா ஜிப்ஸிக்கு கலர் பண்ணி கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். நம்ம கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்துன்னா நல்லா நம்ம பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடி நல்லா நீளமாக நூல் விட்டுருங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஜடையில் சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு வைக்கிறேன்னா நூல் விட தேவையில்லை. இந்த மாதிரி கட்டிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுக்கலாம். நம்ம பிரைடல் வேணி எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம டைசியோட காம்பு வச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த காம்பு அந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சுட்டு நல்லா இருக்கமாக 2 முடிச்சு 3 முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பை கட் பண்ணிடலாம். நம்ம கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நூல் விட்டுருங்க. அப்படி இல்லை ஜடையில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நூலை ஒட்டி கட் பண்ணிடுங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.